I wish you all the subscribers and non-subscribers a happy பொங்கல். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு செழிப்பான வருஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ரைட்? சரி, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். தமிழ்நிலையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அதிகமாக அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோங்க. அந்த சென்டென்சஸ் எல்லாம் ஒரு பெரிய பெரிய சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறது அது ரெண்டாவது. சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா அதை பண்ணு இதை பண்ணு அவனை வர சொல்லு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்கிறது கூட ஈஸியாக சொல்லிடலாம். டூ இட், கோ தேர், இதெல்லாம் சிம்பிளாக சொல்லிடலாம். ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு பாஸ் பண்ணுறது, அதை எப்படி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். சரிங்களா? அது கொஞ்சம் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த வேர்டோட ஃபார்மெட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி தான். சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். கோல்ட்ரிட்ஜ்னு ஒரு கிரிட்டிக் இருக்கார். அவர் பெரிய போயட், ரொமான்டிக் போயட், கிரிட்டிக்கும் கூட. அவர் ஒரு கிரிட்டிசிசமில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் தம்பி, அதைத்தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது புதுசாக கற்றுக்கிறது கிடையாது, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை அவங்க ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும், உங்களுக்கும் நான் சொல்லித்தர எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மட்டும்தான் கொடுக்குறேன், அதை தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்டு இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வழியில் அது பாஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார்முலாலாம் இருக்குது, போர்டெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கவனிச்சிருங்க, போர்டுக்கு போயிடலாம். சரிங்களா? அப்போது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ரெண்டு வகையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆள்கிட்ட. ஓகேங்களா? எப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை நானே டைரெக்டாக ஒரு ஆள்கிட்ட சொல்கிறது, இல்லாட்டி நான் வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆளை வந்து அவங்ககிட்ட சொல்லுவேன். புரியுதுங்களா? த்ரூ சேனல், ஒரு மீடியா மூலமாக. பாருங்கள், ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி, டே என்ன பண்ணுற, இந்த விஷயத்தை நீ அவங்ககிட்ட சொல்லு, இந்த வேலையை அவங்கள பண்ண சொல்லு அப்படின்னு ஒரு மீடியேட்டர் மூலமாக ஒரு மெசேஜை நம்ம அனுப்புவோம். அது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன அப்படின்னா, நானே என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக பேசுகிறது. உன்னை வர சொன்னேன்ல, உன்னை அந்த வேலையை பண்ண சொன்னேன்ல அப்படின்னு நம்ம டைரெக்டாக கேட்குறது அவங்கள. ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இங்கே பாருங்களேன், நான் இந்த ரெண்டு வகை சொன்னேன்ல, இந்த ரெண்டு வகையில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஃபார்முலா தான் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு ஃபார்முலா எதுக்கு அப்படின்னா இந்த பெரிய ஆட்களுக்கு, நாட் பெரிய ஆட்கள், பெரிய குரூப்புக்கு. ஓகே, ஏன்னா 3 பேர் இருக்காங்களா அதனால். சரிங்களா? ஓகே, ரூட் வேர்ட் plus indirect object. If you are my regular subscribers, if you are watching my videos regularly, definitely you would have known what is indirect object. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா இந்த மாதிரி வர்றது. ஓகே, என்னைன்னு இருக்கும், எனக்குன்னு இருக்கும், அதெல்லாம் எந்த வேரியேஷனில் வரும் அப்படின்னு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் கோ டு தட் பர்டிகுலர் வீடியோ அண்ட் வாட்ச் இட். அந்த வீடியோக்கு போய் அதை பாருங்கள். ஓகே, ஏன்னா இந்த மீக்கே பார்த்தீங்கன்னா 2 மீனிங் வரும். மீனா என்னை, எனக்கு, ஹிம்னா அவனை, அவனுக்கு. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் வேறு வீடியோவில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை பாருங்கள். ரைட்? ஸோ இப்போது இந்த ஒரு மீனிங் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அதுபடி தான் இந்த சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா இயங்கும். ஓகே, அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. சரி, மீனா என்னை, ஹிம்னா அவனை, ஹெர்னா அவளை, திம்னா அவர்களை, யூனா உன்னை, அஸ்னா எங்களை, இட்டுனா அதை, அன்பு அப்படின்னா நேம், அப்போ அன்புவை. ஓகே, ஸோ அந்த அர்த்தத்தில் தான் நம்ம படிக்கிறோம் இதை. சரிங்களா? அடுத்து இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ரிப்போசிஷன் சேர்க்குறோம். தட் ப்ரிப்போசிஷன் இஸ் டு. ஓகே, அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். என்ன? மேக்ஸிமம் இந்த டூக்கு அடுத்து வரக்கூடிய வினை சொல்லானது எந்த ஃபார்மெட்டில் வரணும்? ஆஃப்டர் த ப்ரிப்போசிஷன் டு வாட் கைண்ட் ஆஃப் வேர்ப்ஸ் மஸ்ட் பி பிளேஸ்ட்? நாட் ஷுட்டு கூட கிடையாது, மஸ்ட் பி பிளேஸ்ட். டூக்கு அப்புறம் எந்த மாதிரியான வேர்ப் ஃபார்மெட் இடப்பட வேண்டும்? V1. எக்ஸாக்ட்லி. அப்போ நீங்கள் நார்மலாக கம்யூனிகேட் பண்ணும்போதே, யாராச்சிட்ட பேசும்போதே டூக்கு அப்புறம் V1 ஃபார்மேட் போடுங்க. டு மீட், டு ஈட், டு ஸ்டாண்ட், டு சிட், டு கோ, டு சா, டு ஏட், டு ஸ்லெப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. புரியுதா? ஸோ அதனால தான் இங்கே V1 போட்டிருக்கேன். ரைட்? அடுத்து ரூட் வேர்டுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அது என்ன ரூட் வேர்டு? அந்த ரூட் வேர்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நிறைய ரூட் வேர்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். நான் மறைக்காமல் இந்த பக்கம் வந்து நின்றுக்கிறேன். ஓகே, ரூட் வேர்டு கொடுத்துருக்குன்னா அந்த ரூட் வேர்டில் ஏதாவது உங்களுக்கு எது தேவையோ, நீங்கள் என்ன அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிற சென்டென்ஸை வெளிப்படுத்துகிறீங்களோ அதற்கு ஏற்றார் போல் என்ன பண்ணுங்கள், ஒரு ரூட் வேர்டை போட்டுக்கோங்க. இதில் இருக்க எல்லா வேர்டுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியும். இல்லைங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா நானே நம்ப மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்.
சாமி சத்தியமாக உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா எல்லாமே சிம்பிள் வேர்டு. அதனால் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லா வேர்டும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும். சரிங்களா? ஏன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிள் வேர்டு. ஆஸ்க்னா கேட்குறது, டெல்லுனா சொல்கிறது, இன்ஸ்ட்ரக்டர்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம்ல, ஒரு கற்பிக்காத ஒரு அறிவுறுத்துகிற மாதிரி. ஓகே. அட்வைஸ்னா அறிவுரை, ரிக்வெஸ்ட்னா வேண்டுதல், இன்ஃபார்ம்னா ஒரு அறிவிப்பு கொடுக்கறது, ஆர்டர்னா ஆர்டர் பண்ணுறது, கட்டளையிடுவது, அர்ஜ் அப்படின்னா என்ன பண்ணுறது, அவசரப்படுத்துறது, ரெக்கமெண்ட் அப்படின்னா பரிந்துரை செய்வது. இந்த மாதிரி வார்த்தைகளை. ஓகே. நீ அவனை வந்து என்னை பார்க்க சொல்லு. நல்லா கவனிக்கணுங்க. இதுதான் ரூட் வேர்டே. நீ அவனை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவனை வந்து பார்க்க சொல்லு, சீக்கிரம் வந்து அவனை பார்க்க சொல்லு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் அவனை அர்ஜ் பண்ணுறேன். அவனை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னா நான் ஆர்டர் பண்ணுறேன். வார்த்தை அப்படியே மாறுது பாருங்க. அவனை வந்து என்னை கொஞ்சம் பார்க்க சொல்கிறீங்களா, ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை கொஞ்சம் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே. அவனை கொஞ்சம் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். ஓகே. அந்த ரெக்கமெண்ட்லேருந்து அடுத்த கட்டமாக வரும். அவனை கொஞ்சம் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். ஓகே. இல்லாட்டி தம்பி, ஆஃப்டர் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் யூ ஜஸ்ட் கம் அண்ட் மீட் மீ. ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீ வந்து என்னை மீட் பண்ணு. நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்து ரிக்வெஸ்ட். சார் அவரை கொஞ்சம் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் சார். ரிக்வெஸ்ட். ஓகே. அடுத்து ஆஸ்க்கு. நீங்கள் வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கேட்கறது. இப்போ தமிழில் சொல்லும்போது ஒன்றே ஒன்று தானே சொன்னேன், என்னை வந்து பாருங்கள், அவங்கள வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன் தமிழில். ஆனால் இங்கிலீஷில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு எப்படி மாறுது. அப்போது நம்ம தேவைக்கு ஏற்றாற் போல் ரூட் வேர்டை நீங்கள் மாற்ற வேண்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். தூய தமிழ் வேறு வருதா? ரைட். இந்த நான் தமிழ் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா பாதி பேர் கமெண்ட்டில் போடுறீங்க சரியாக உச்சரிங்களா அப்படின்ட்டு. நான் அதை ட்ரை பண்ணுறேன். பட் நம்ம அந்த வழக்கு தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா அதை டாமினேட் பண்ணுது நம்மளை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி அந்த செந்தமிழ் இல்லாட்டியும் பரவாயில்ல சரியான அந்த உச்சரிப்போட பேசுகிறேன். சரிங்களா? சரி, உங்களுக்கு இது புரியுது தானே? அப்போது தமிழில் சொல்லும்போது ஈஸியாக சொல்லிடுறோம். இங்கிலீஷ் போகும்போது நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் நம்ம என்ன பண்ணணும், we have to prefer the words and alter the sentence. நம்ம தேவையான சொல்லை தேர்ந்தெடுத்து வாக்கியத்தை மாற்ற வேண்டும். புரிஞ்சுதா? இதை ரூட் வேர்டு. எத்தனை ரூட் வேர்டு இருக்குது, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்கள். நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதி போடலை. எவ்ரிதிங் மஸ்ட் பி யூஸ்ட். யூ ஷுட் யூஸ் ஆல் த திங்ஸ். எல்லாமே உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அதனால தான் நான் இத்தனை எழுதி போட்டிருக்கேன். இது எல்லாமே ரூட் வேர்டு தான். ரூட் வேர்டை மாற்ற என்ன ஆகுனா உங்களோட சென்டென்ஸ் மாறும், உங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் மாறும். புரியுதுங்களா? சரி. இங்கே பார்த்தீங்கன்னா அவனை இங்கே வர சொல், அந்த வேலையை செய்ய சொல் அப்படிங்கிற சிம்பிளான ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை சும்மா இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அடுத்து நம்ம மேஜர் எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். சரிங்களா? அவனை இங்கே வர சொல். இதில் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன வாக்கியம்? Look at the sentences and tell me what kind of sentences are they. Tell me. அது நல்லா சென்டென்ஸை பார்த்து அது என்ன வகையான சென்டென்ஸ் சொல்லுங்கள். வெரி குட், சூப்பர். கட்டளை வாக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம். நம்ம ஒரு முழுமையான ஒரு செய்தி வாக்கியமோ ஒரு கேள்வி வாக்கியமோ இங்கே என்ன பண்ணல, மேக் பண்ணலை. நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கட்டளை வாக்கியத்தை சொல்கிறோம். அந்த வேலையை செய்ய சொல்லு, கட்டளை தானே, அதைத்தான் நம்ம எழுதியிருக்கோம். அப்போது கட்டளை வாக்கியம் அப்படி என்றால் எந்த மாதிரியான வார்த்தையை கொண்டு நாம் ஒரு சென்டென்ஸை துவங்க வேண்டும்? What kind of words should be used to begin a sentence? என்ன மாதிரியான வார்த்தைகள்? சூப்பருங்க, வேர்பு. நம்ம இது வரைக்கும் பார்த்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்புன்னு வச்சு பண்ணியிருப்போம். ஆனால் கட்டளை வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வேர்பில் தான் ஆரம்பிக்க போகிறோம். அப்படி தான் ஆரம்பிக்கணும். சரிங்களா? போயிடலாமா இப்போது? சரி பாருங்கள். அவனை இங்கே வர சொல். அவனை இங்கே வர சொல். ஓகேங்களா? வர சொல். அப்போ அந்த சொல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரூட் வேர்டு. உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன, தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸில் வந்துடணும். சரிங்களா? இப்போ இங்கே ரூட் வேர்டு இங்கிலீஷில் ஃபஸ்ட்டாக இருக்குது, தமிழுக்கு போகும்போது ரூட் வேர்டு கடைசியில் வந்துடும். ஓகே. ஏன் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் தான் ட்ரான்ஸ்லேஷன் கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ ரூட் வேர்டு அங்கே இருக்குது, அப்போ ரூட் வேர்டு இங்கே வந்துடும். ஓகே. அப்போ வர சொல். நீங்கள் என்ன டோனில் சொல்லணும்னு விரும்புகிறீங்க? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து அட்வைஸாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே. அப்போ அட்வைஸாக நான் சொல்ல விரும்புகிறேன்னா ரூட் வேர்டுக்கு இந்த சொல்லுக்கு பதிலாக அட்வைஸ் அப்படிங்கிற ரூட் வேர்டை தான் நான் போடணும். ஏன்னா இதைத்தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, அர்ஜ் பண்ணுறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க, இன்ஃபார்ம் பண்ணுறீங்க, ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்களோ அந்த வார்த்தையை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா அட்வைஸ்ங்கிற வார்த்தையை ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் யூ கேன் ப்ரிஃபர் ஆஸ் பர் யுவர் விஷ். உங்கள் தேவைக்கு உங்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். அட்வைஸ் ரூட் வேர்டு போட்டாச்சு. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் இருக்க இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யார் கண்டுபிடிச்சிடலாம். அவனை. அப்போ அவன் அப்படின்னா யார் வரா? ஹிம்மு தான் வரான். அட்வைஸ் ஹிம்
ஐஓ வந்துருச்சு. ஐஓக்கு அடுத்து டூ அப்படிங்கிறத போடணும். டூ. ஓகே, என்ன பண்ணணும்? அவனை இங்கே வரச்சொல். என்னது? வேர்ப், வரச்சொல். அப்போது வா அப்படிங்கிறதுக்கான வினைச்சொல் என்ன இங்கிலீஷில்? வெரி குட், கம். ஓகே, எங்கே வரணும்? இதுதான் ஃபார்மெட். ஸோ V1 போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா மீதி இருக்க வார்த்தைகளை எழுதணும். ஓகே, ஸோ ஆஸ் பர் த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டோம். அட்வைஸ் ஹிம் டு கம், ரூட் வேர்டு, ஐஓ, டு, V1 எல்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா இல்லாத வேர்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னு அடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ மீதி ஒன்று இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இங்கேன்னு இருக்குது, போட்டாச்சு. இப்போ படித்து பாருங்கள். அட்வைஸ் ஹிம் டு கம் ஹியர், அட்வைஸ் ஹிம் டு கம் ஹியர். அவன் அங்கே போக சொல்லு. அட்வைஸ் ஹிம் டு கோ தேர், அவன் அங்கே போக சொல்லு அப்படின்னு ஏர்ஜ் பண்ணும். அப்படின்னா ஏர்ஜ் ஹிம் டு கோ தேர், ஏர்ஜ் ஹிம் டு கோ தேர். தேவையான வார்த்தைகளை மாற்றுங்கள், உங்களோட வாக்கியம் மாறும். புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள். அந்த வேலையை செய்ய சொல், அந்த வேலையை செய்ய சொல். ஏதாவது ஒரு வார்த்தையை எடுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்ஃபார்ம், ரூட் வேர்டு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வரணும்? அந்த வேலையை செய்ய சொல், அந்த வேலையை செய்ய சொல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, இங்கே வந்து யாருமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணான்னா உங்களுக்கு எந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஓகே, இன்ஃபார்ம் தெம், இன்ஃபார்ம் ஹிம், இன்ஃபார்ம் ஹெர். ஓகே, புரியுதா? இன்ஃபார்ம் மீன்னு கூட சொல்லலாம். என்னை அந்த வேலையை அப்புறமேல் செய்ய சொல்கிறா, இன்ஃபார்ம் மீ டு டூ தட் ஒர்க், இன்ஃபார்ம் மீ டு டூ தட் ஒர்க். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணு, எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. எதுக்கு? நான் அந்த வேலையை செய்கிறதுக்கு. நீங்கள் எதை வேணால் போட்டுக்கலாம். ரைட், அந்த வேலையை செய்ய சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது அவனை, அவளை அந்த மாதிரி எதை போட்டுக்கலாம். இன்ஃபார்ம் ஹிம்மு, ஹெர்ரு, தெம்மு. ஓகே, தமிழில் நீங்கள் சொல்லி பாருங்கள் எந்த மாதிரி சென்டென்ஸ் சொன்னால் கரெக்டாக வருதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிற வார்த்தையை சூஸ் பண்ணி போட்டு பேசுங்க. ஓகே, இன்ஃபார்ம் ஹிம், இன்ஃபார்ம் ஹெர், இன்ஃபார்ம் தெம். என்ன சொல்லணும்? இன்ஃபார்ம் தெம் டு டு என்ன பண்ணணும்? வேலையை செய்ய சொல்லணும். இப்போ வேலைக்கு ஒர்க். ஓகே, இன்ஃபார்ம் ஹிம் டு ஒர்க், இன்ஃபார்ம் ஹிம் டு ஒர்க் இப்படியும் போடலாம். ஆனால் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா வேலையை செய்ய சொல்லுதான் இருக்கு, வேலையை செய்ய சொல்லுதான் இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னுமே இதை கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதணும் அப்படின்னா இன்ஃபார்ம் ஹிம் டு டூ த ஒர்க், டூ த ஒர்க். ஓகே, இன்ஃபார்ம் ஹிம் டு டூ த ஒர்க், இன்ஃபார்ம் ஹிம் டு டூ த ஒர்க். இங்கே பாருங்க, டு டூன்னு வந்துருச்சா? டு டூனா செய்ய, டூனா செய், டு டூ அப்படின்னா செய்ய. எதை செய்ய? வேலையை. முடிஞ்சு போச்சு. ஓகே, இன்ஃபார்ம் ஹிம் டு டூ த ஒர்க், இன்ஃபார்ம் ஹெர் டு டூ த ஒர்க், இன்ஃபார்ம் தெம் டு டூ த ஒர்க். இது சும்மா பேசிக் தான். ஓகே, இதை தொடர்ந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? பாருங்கள், ஒரு 7 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 4 பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை இன்னொரு ஆளுக்கு பாஸ் பண்ண சொல்கிறது. ரெண்டாவது இந்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாமளே நம்ம யாருக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட டைரெக்டாக சொல்கிறது. ஓகே, இந்த 2 வகை இருக்குது, ரெண்டுமே பார்த்துடலாம். ஓகே, நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அதை திரும்ப செய்ய சொல். ஃபார்முலா உங்களுக்கே தெரியும், ரூட் வேர்டு ப்ளஸ்ஸு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் +2 + V1 தெரியும் தானே உங்களுக்கு? அது அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அதை திரும்ப செய்ய சொல், அதை திரும்ப செய்ய சொல். ஓகே, அப்போ என்ன பண்ணும், ரூட் வேர்டு என்ன இருக்குது சொல் அப்படின்னா நாம் என்ன வேர்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இருக்க எல்லாத்துக்குமே ஆஸ்க்கு, டெல் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். நல்லா கவனிக்கணும், ஆஸ்க் அப்படின்னு போட்டு நீங்கள் ஒரு சென்டென்ஸை சொல்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பொலைட்டாக பணிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். டெல்லுன்னு போட்டிங்கன்னா ஆர்டர். ஆஸ்க் ஹிம் டு மீட் மீ, என்னை வந்து அவரை பார்க்க சொல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆஸ்க் ஹிம் டு மீட் மீ, அவரை என்னை வந்து பார்ப்பதற்கு கேள். ஓகே, கேள் அப்படின்னா அவர்கிட்ட அதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனிங்கில் வரும். ஆனால் இப்படி தமிழில் சொன்னாலும் கூட ஒரு பர்ஃபெக்ட்னஸ் வரல. அதனால தான் உங்களுக்கு இந்த சொல் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஆஸ்காக இருந்தாலும் சொல், டெல்னாலும் சொல், இன்ஃபார்ம்னாலும் சொல், எல்லாத்துக்குமே சொல். ஓகே, சரி வாங்க, அதை திரும்ப செய்ய சொல். இங்கே நான் ஆஸ்க்கு போடுறேன், நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அதை திரும்ப செய்ய சொல். ரூட் வேர்டு என்ன? ஆஸ்க். ஓகே, ஆஸ்க் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து எந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையானதை போட்டுக்கலாம். ஓகே, அதை திரும்ப செய்ய சொல். ஆஸ்க் தெம், இல்லாட்டி ஆஸ்க் ஹிம், ஆஸ்க் ஹெர். ஓகே, அவர்களே அதை திரும்ப செய்ய சொல், அவனை அதை திரும்ப செய்ய சொல். அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை போட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வார்த்தை வச்சுக்கலாம். இல்லையா
உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, ஆஸ்க் தெம் என்ன பண்ணணும், திரும்ப செய்ய சொல். ஐஓ போட்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன வரணும், டு வரணும். ஆஸ்க் தெம் டு திரும்ப செய்ய சொல், டு ரிப்பீட் இட். அவ்வளோதான். ஆஸ்க் தெம் டு ரிப்பீட் இட், டெல் தெம் டு ரிப்பீட் இட், ஆர்ஜ் தெம் டு ரிப்பீட் இட், அட்வைஸ் தெம் டு ரிப்பீட் இட். ஓகே, சஜஸ்ட் தெம் டு ரிப்பீட் இட். வேறு என்ன இருக்குது, இந்த ரூட் வேர்ட்ஸ் நிறைய எழுதி போட்டனே. இன்ஃபார்ம் தெம் டு ரிப்பீட் இட், இன்ஸ்ட்ரக்ட் தெம் டு ரிப்பீட் இட். புரியுதா? அதை அவர்களை திரும்ப செய்ய சொல்லு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ரைட். அடுத்து வாங்க, என்னை வந்து பார்க்க சொல்லு. என்னை வந்து பார்க்க சொல்லு. இதில் பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு சொல்லு, நம்ம அதுக்கு ஆஸ்க்னே போட்டுக்கலாம். பார்க்க அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கே சந்திக்க அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னா அதை சந்திக்க சொல்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது என்னை வந்து பார்க்க சொல் 4 வேர்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக இப்போ நீங்களே யோசிச்சிருக்கணும். ஆஸ்க் தெம் டு மீட் யாரை, என்ன. அவ்வளோதான். ஓகே, இந்த V1ஓட முடியும். V1க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மீதி இருக்கிற வார்த்தையை அப்படியே போட்டுருவோம். ஃபார்முலாவுக்கு உள்ளே இல்லாத வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் தூக்கி போட்டுருவோம். ஓகே, V1க்கு அடுத்து என்ன வார்த்தை வருதோ, என்னையா உன்னையா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணிட்டோம், தூக்கி போட்டோம். சரிங்களா? பாருங்கள், என்னை வந்து பார்க்க சொல்லு. ஆஸ்க் தெம் டு மீட் மீ, டெல் தெம் டு மீட் மீ. ஒவ்வொரு வார்த்தையை மாற்றி மாற்றி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அமைதியாக இருக்க சொல். அமைதியாக இருக்க சொல். அமைதியாக இருக்க சொல் அப்படின்னா யாரோ ஒருத்தரை சொல்லணும்ல, அந்த ஒருத்தரை நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். தெம்மோ ஹிமோ. ஏன்னா இங்கே நான் யாருமே கொடுக்கல. புரியுதுங்களா? ஒருத்தர் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அவங்கள வச்சுக்கோங்க. சரிங்களா? அமைதியாக இருக்க சொல். அதே நான் ஆஸ்க் போட்டு இல்லை டெல்லுன்னு போடுறீங்க. ஏன்னா டெல்லுன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்கிறது தானே, டெல்லு போடுறேன். இல்லாட்டி ஆர்டர் போடலாம், அட்வைஸ் போடலாம். சரிங்களா? அதனால இப்போ நான் டெல்லு மட்டும் போடுறேன். நீங்கள் எது போடணுமோ அதை போட்டுக்கோங்க. அமைதியாக இருக்க சொல். டெல் தெம் இல்லாட்டி டெல் ஹிம், ஓகே, டு பி குவைட். QUIET. குவைட் ஸ்பெல்லிங் என்ன, QUIET. QUIET. தப்பாகிப்பா, ஈட்டிக்கு பதிலாக கடைசியில் டீன்னு போட்டுறாதீங்க, மீனிங் மாறிடும். ஓகே, குவைட் அப்படின்னா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, இந்த ஈட்டின்னு போட்டிங்கன்னா அமைதி, டீன்னு போட்டிங்கன்னா முழுமைன்னு வந்துடும். குவைட் டிஃப்ரெண்ட், முழுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஓகே, குவைட் ஆப்போசிட், அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங்கில் வந்துடும். ரைட். சரி பாருங்கள், அமைதியாக இருக்க சொல். டெல் தெம் டு பி குவைட். டெல் தெம் டு பி குவைட். ஓகே, நல்லா கவனிக்கணும். இந்த 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன பண்ணல, V1 போடலை. ஏன் அப்படின்னா இந்த குவைட் இருக்குல்ல, இது ஒரு அட்வர்ப். அமைதியாக இருக்க சொல். ஓகே, அமைதிங்கிறது ஒரு நவுனு. அமைதியாக இருக்க சொல் அப்படின்னு வரும்போது வேர்ப் ஆயிரும். அந்த நவுனை வந்து வினையாக செய்ய சொல்கிறோம். அமைதினா நவுனு, அந்த நவுனை வந்து இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வினையாக செய்ய போகிறோம். அப்போ அது அட்வர்ப். சரிங்களா? அப்போது அட்வர்ப் வரும்போது நீங்கள் இந்த பி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. ஓகே, V1 வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, வினைச்சொல் வந்தால் பிரச்சனை இல்லை. வினைச்சொல் இல்லாமல் அட்வர்ப் இல்லாட்டி அட்ஜெக்டிவ் வந்துருச்சுன்னா பியை சேர்த்துருங்க, முடிஞ்சுது. நிறைய பேர் கேட்பீங்க எதுக்கு பி இங்கே வந்துச்சு அப்படின்ட்டு. ஓகே, ஏன்னா இது அட்வர்பு, அதனால் நம்ம பி போட்டோம். ஓகே, சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. டெல் தெம் டு பி குவைட். ஆஸ்க் தெம் டு பி சைலண்ட். ஆஸ்க் தெம் டு பி சைலண்ட். அமைதியாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். சரி பாருங்கள், மாத்திரையை சரியான நேரத்திற்கு சாப்பிட சொல். மாத்திரையை சரியான நேரத்துக்கு சாப்பிட சொல். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அட்வைஸ் தானே பண்ணுவோம். அதனால் இங்கே அட்வைஸ் போட்டுக்கலாம். அட்வைஸ். ஓகே, யார் அட்வைஸ் பண்ணலான்னா ஹெர். ஓகே, இந்த இடத்துல நம்ம ஹெர் போடுறோம். சரிங்களா? அவளை வந்து மாத்திரையை சரியான நேரத்துக்கு சாப்பிட சொல். அட்வைஸ் ஹெர் டு என்ன பண்ணணும், சாப்பிட சொல்கிறது ஈட்டுன்னு சொல்லுவீங்க. ஆனால் டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் டேக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, டேக் யூர் டேப்லெட்ஸ் அப்படின்னா உங்கள் டேப்லெட்டை சாப்பிடுன்னு அர்த்தம். ஓகே, அட்வைஸ் ஹெர் டு டேக் தி டேப்லெட்ஸ். தி டேப்லெட்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே ரூட் வேர்டு IO to V1, மீதி இருக்கிற வார்த்தை அப்படியே நம்ம எழுதுகிறோம், ஃபில் பண்ணுறோம். சரிங்களா? மாத்திரையை சரியான நேரத்துக்கு சாப்பிட சொல். அட்வைஸ் டு டேக், இது வரைக்கும் முடிஞ்சது. எதை சாப்பிட சொல்கிறோம், மாத்திரையை, த டேப்லெட்ஸ் எழுதியாச்சு. எப்போ, எப்போ சரியான நேரத்திற்கு அப்படின்னா ஆன் டைம். ஓகே, இப்போ படித்து பாருங்கள். அட்வைஸ் ஹர் டு டேக் த டேப்லெட்ஸ் ஆன் டைம். அட்வைஸ் ஹர் டு டேக் த டேப்லெட்ஸ் ஆன் டைம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அட்வைஸ் ஹர் டு டேக் த டேப்லெட்ஸ் ஆன் டைம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாத்திரையை சாப்பிட சொல்லு போட்டிருக்குமா. ஓகே, ப்ராஜெக்டை சரியான நேரத்திற்கு முடிக்க சொல். என்ன சொல்லலாம், அவளை இல்லை அவங்கள சரியான நேரத்திற்கு முடிக்க சொல். சொல்லுங்கள், என்ன சொல்லலாம். டக்குன்னு யோசிக்கணும். இப்போ இந்த லைவ் போயிட்டுருக்கும்போதே உங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். யோசிங்க என்ன வரும்.
சரியான நேரத்திற்கு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லு. என்ன சொல்லலாம்? ஆர்டர் போட்டுக்கோங்க, எது வேணால் போட்டுக்கோங்க. பட் ஐ நீட் அ சென்டென்ஸ். ஓகே, ஆர்டர் தெம் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். ஆர்டர் தெம் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். அட்வைஸ் தெம் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். டெல் தெம் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். ஈஸியா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ஈஸி எழுதிட்டீங்க பாருங்கள், அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ரைட், அடுத்து வாங்க. நான் அவனை என்னை சந்திக்க சொன்னேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சுது. புஷ்பா பார்ட் 1 இஸ் ஓவர். அடுத்து புஷ்பா பார்ட் 2க்கு போயிடலாம். சரிங்களா? ஓகே, பார்ட் 2ல் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளே என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக சொல்கிறோம். இல்லாட்டி எந்த நவுனை நம்ம வச்சுருக்கோமோ அந்த நவுன் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போது சொன்னேன், சொன்னால், சொல்கிறேன். சொன்னேன் அப்படின்னா யார் அந்த சொன்னேன் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவா? அவன் யூஸ் பண்ணுவானா? அவள் யூஸ் பண்ணுவாளா? இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க யூஸ் பண்ணுவாங்களா? யார்? சொன்னேன்னா நான் தான் சொன்னேன்னு சொல்லுவோமா? அப்போது இங்கே வரக்கூடிய நவுன் யார்? மெயின் நவுனு ஐ. புரிஞ்சுதா? ரைட். இப்போது உங்களுக்கு இதில் என்ன தெரியும்? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரூட் வேர்டு அதெல்லாம் போட்டு எழுதுணும்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அதை ஃபில் பண்ணிடலாமா? ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், நான் அவனை என்ன சந்திக்க சொன்னேன். ஓகே, இது வந்து ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் அதில் இருக்கிறதுல. ஓகே, பாருங்கள், சந்திக்க சொன்னேன். இப்போது அதே மாதிரி ஆஸ்க் போட்டு எழுதுகிறேன். ஓகே, ஆஸ்க் ஹிம் டு மீட் மீ. அப்படி எழுதிட்டேன். ஆஸ்க் ஹிம் டு மீட் மீ, என்னை சந்திக்க சொல். ஆஸ்க் ஹிம் டு மீட் மீ, என்னை சந்திக்க சொல். இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதற்கு ஏற்றார் போல் இன்னும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சேஞ்சஸ் கொண்டு வந்தேன்னா இந்த சென்டென்ஸ் வந்துடும். நான் அவனை என்னை சந்திக்க சொன்னேன். ஆஸ்க் ஹிம் டு மீட் மீ, என்னை சந்திக்க சொல். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் தான் சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கேற்ற நவுனை போடுறேன். ஐ. என்ன வேர்ப் இருக்குது? சொன்னேன், சொன்னேன். அப்போது ஆஸ்க்கு ஆஸ்டாக மாறிடும். அவ்வளோதான். ஐ ஆஸ்ட் ஹிம் டு மீட் மீ, நான் அவனை என்னை பார்க்க சொன்னேன். டிட் ஹி கம்? வந்தானா? ஐ ஆஸ்ட் ஹிம் டு மீட் மீ எஸ்டர்டே பட் ஹீ டிட் கம். நான் என்னை வந்து அவனை பார்க்க சொன்னேன், ஆனால் வரலையே. ஓகே, ஹீ டிட் டேர்ன் அப். இந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், டேர்ன் அப். டேர்ன் அப்னா அப்பியர் ஆகிறது, வர்றது. சரிங்களா? ஐ ஆஸ்ட் ஹிம் டு மீட் மீ எஸ்டர்டே இன் மை சேம்பர். என்னோட சேம்பரில், என்னோட ரூமில் என்னை வந்து பார்க்க சொன்னேன். பட் ஹீ டிட் கம், ஹீ டிட் டேர்ன் அப். வாட் கேன் ஐ டூ? நான் என்ன பண்ண முடியும்? அவன் வந்து என்னை பார்க்கல. புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஐ அட்வைஸ்டு ஹிம் டு மீட் மீ. தம்பி தலைப்பாடாக அடித்து சொன்ன வந்து என்னை பாடுறான்ட்டு. ஐ அட்வைஸ்டு ஹிம் டு மீட் மீ. வரவே இல்லையே. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஓகே, ஐ அர்ஜ்டு ஹிம் டு மீட் மீ. என்னை வந்து உடனே பாருன்னு நான் சொன்னேன், பார்க்கல. வார்த்தைகளை மாற்றுகிறோம், சென்டென்ஸ் மாறுது. இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த மாதிரி வெறும் கட்டளை சொல்லாக மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா ரூட் வேர்ட்லேருந்து ஓடிடுங்க, கடன்னு ரூட் வேர்ட்லேருந்து. அதுவே நாம் வந்து ஒரு மெயின் வெர்பை வச்சு சொன்னோன்னா அந்த மெயின் வெர்ப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். அங்கே சிம்பிளாக கேட்குறீங்க, ஆஸ்க்குன்னு V1ல் ஆரம்பிக்கிறதே V1ல் ஆரம்பிக்குது. ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த டென்ஸில் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த டென்ஸுக்கு, எந்த காலத்தில் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த காலத்துக்கு ஏற்றார் போல் இங்கே வர வேர்பை மாற்றிடுங்க. ஓகே, ஐ ஆஸ்ட் ஹிம் டு மீட் மீ. புரிஞ்சுதா? அடுத்து போயிடலாம். மீனா மீராவை குளிக்க சொன்னாள். மீனா மீராவை குளிக்க சொன்னாள். மீனா மீராவை குளிக்க சொன்னாள். சரி, நல்லா கவனிக்கணும். சொன்னாள் அப்படின்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ். சொன்னாள் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். யார் சொல்கிறா? மீனா தான் சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? மீரா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சொன்னவர், அந்த வினையை செய்தவர் தானே சப்ஜெக்டு. இதில் யார் வினையை செய்தார்? மீனா தான் வினையை செய்கிறாங்க. ஏன்னா மீனா தான் சொல்கிறாங்க. சொல்லும் செயலை செய்பவர் மீனா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரணும்? மீனா என்ன பண்ணாங்க? ஆஸ்ட். ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. மீனா ஆஸ்ட் யாரை? இங்கே ஹிம்முன்னு போட்டிருக்கோம், ஏன்னா அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. ஆனால் இங்கே என்ன வச்சுருக்கோம்? பேரே வச்சுருக்கோமே. அப்போ அந்த பேரை தான் எழுதணும். மீனா ஆஸ்ட் மீரா என்ன பண்ணுறது? டு டேக் அ பாத். அவ்வளோதான். மீனா ஆஸ்ட் மீரா டு டேக் அ பாத். மீனா ஆஸ்ட் மீரா டு டேக் அ பாத். ரொம்ப சிம்பிள், முடிஞ்சிருச்சா? இங்கே பாருங்கள், ஆஸ்க் மீரா டு டேக் அ பாத். ஆஸ்க் மீரா டு டேக் அ பாத். ஆஸ்ட் இருக்கா? நான் வெறும் ஆஸ்க் மட்டும் படிக்கிறேன். ஆஸ்க் மீரா டு டேக் அ பாத். மீராவை குளிக்க சொல்லு. மீராவை குளிக்க சொல்லு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம அந்த தேர்ட் பர்சன்ட்டை சொல்லாமல் நம்மளே டைரெக்டாக சொல்கிறோம். அப்படிங்கிறதால
அப்படியே மீனா அப்படிங்கிற ஒரு நவுனை மட்டும் சேர்த்திட்டோம். மீனா ஆஸ்ட் மீரா டு டேக் அ பாத். மீனா மீராவை குளிக்க சொன்னாள். புரிஞ்சுது தானே? அவ்வளோதாங்க. சூப்பர். அவர்களை உனக்கு கூப்பிட சொல்கிறேன். அவர்களை உனக்கு கூப்பிட சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வேர்பை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சொல்கிறேன். ஓகே, சரி அவங்கள கூப்பிட சொல்கிறேன்டா போடா அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ கூப்பிட சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல போகிறோன்னு அர்த்தம். அப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய போகிறோம்னா அது ஃப்யூச்சர் தானே. ரொம்ப சிம்பிள். இதில் யார் நவுனு? சொல்கிறேன் அப்படின்னா சொல்கிறேன்னு நான் தான் சொல்லுவேன். அப்போ ஐ வில் உனக்கு கூப்பிட சொல்கிறேன். ஓகே, ஐ வில் ஆஸ்க்கு இல்லாட்டி இன்ஃபார்ம், அட்வைஸு, எது வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. ஓகே, ஐ வில் ஆஸ்க் தெம் அவர்களை என்ன பண்ண சொல்கிறேன்? உனக்கு கூப்பிட சொல்கிறேன். டு கால் யூ. I will ask them to call you. I will advise them to call you. I will instruct them to call you. I will recommend them to call you. I will suggest them to call you. புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? ரூட் வேர்டு நிறைய போடுங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மக்களே நீங்கள் ஒன்று நல்லா கவனிச்சுக்கணுங்க. வெறும் அந்த சென்டென்சஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டுமே படித்து வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது உதவாது. இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளுமே கலந்து பேசணும். அப்படி கலந்து பேசினா தான் உங்களால் ஒரு முழுமையான ஒரு 5 நிமிஷத்துக்கோ இல்லை ஒரு 7 நிமிஷத்துக்கோ தொடர்ந்து பேச முடியும். வெறும் சென்டென்ஸ் மட்டுமே பேசிட்டு போனீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒப்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம பேசுகிறதே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அட் சேம் டைம் த ஆப்போசிட் பர்சன் ஓன்ட் ரெஸ்பெக்ட் அவர் லாங்குவேஜ். ஆப்போசிட்டில் இருக்கவன் நம்மளோட லாங்குவேஜ் மதிக்க கூட மாட்டான். என்ன பண்ணா? வெறும் செய்தி வாக்கியமாக போட்டுட்டு இருந்தா. ஓகே, your language, your sentences must be mixed with question sentences, statements, imperative, புரியுதுங்களா? நெகட்டிவ், இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். அப்போ அதற்கு ஏற்றார் போல் இருக்க சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவில் ஒவ்வொன்றா புதுசாக சொல்லித்தரோம். புரியுதுங்களா? அவ்வளோதான். ஐ வில் ஆஸ்க் them to call you. I will inform them to call you. I will advise them to call you. ஓகே, சரி. இதில் இப்போ எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. இன்னொன்று மட்டும் என்ன பண்ண போகிறேன்? சிம்பிளாக சொல்லி முடிக்க போகிறேன். என்னன்னு பாருங்கள். ask them to repeat it. ask them to repeat it. அதை செய்ய சொல். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை செய்ய சொல்லாதே. அதை பண்ண வேண்டான்னு சொல்லு. பண்ண சொல்கிறேன். ஓகே, பண்ண வேண்டான்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது? ரொம்ப சிம்பிள். டூ இருக்கா? எங்கெங்கெல்லாம் டூ இருக்கு பாருங்கள். எல்லா டூக்கு கீழே ஒரு கோடை போடுறேன். எல்லா டூக்கு முன்னாடி ஒரு நாட்டை போடுறேன். முடிஞ்சு போச்சு. எங்கெல்லாம் இருக்க எல்லா டூக்கு முன்னாடி ஒரு நாட்டை போடுறேன். சென்டென்ஸோட மீனிங்கே மாற்றுறேன். அவ்வளோதான். போயிட்டே இருக்க போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? சும்மா கெத்தாக எல்லாத்தையும் நெகட்டிவாக மாற்றி விட்டாச்சு. வாங்க சொல்லாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ask them not to repeat it. அதை இதை திரும்ப செய்ய வேணான்னு சொல்லு. சேர்ந்து சொல்லுங்கள். அப்படியே என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? சொல்லாமா? ask them not to repeat it. ask them not to repeat it. அதை திரும்ப செய்ய சொல்லாதே. அவங்கள அதை திரும்ப செய்ய வேணான்னு சொல்லு. திரும்ப செய்ய சொல்லாதே. இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த சொல்லாதேங்கிறத விட இங்கே சொல்ல அப்படியே இருந்துட்டு போகட்டும். அதை திரும்ப செய்ய வேண்டாம்னு சொல்லு. இப்படி வச்சுட்டா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதை திரும்ப பண்ண வேண்டாம்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை திரும்ப பண்ண வேண்டாம் என்று சொல். இதுதான் பர்ஃபெக்ட் மீனிங். இது வச்சுக்கோங்க. இப்போ திரும்ப சொல்லுங்கள். ask them not to repeat it. அதை திரும்ப பண்ண வேணான்னு சொல்லு. ask them not to meet me. ஐயோ, அவனை வந்து என்னை பார்க்க வேணான்னு சொல்கிறா. why is he coming always and meeting me? ask him not to meet me. எதுக்கடா எப்போ பார்த்தாலும் வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தயவுசெய்து என்னை வந்து பார்க்க வேணான்னு சொல்லு. புரியுதா? அவ்வளோதான். வாங்க. tell them or tell him not to be quiet. அவன் அமைதியாக இருக்க வேணான்னு சொல்லு. கத்த சொல்லு. ஏண்டா தலைவர் வர்றாருல அமைதியாக இருக்காங்க. ஓகே, ask them not to be quiet. அப்போ அவங்கள அமைதியாக இருக்க வேண்டாம்னு சொல்லு. கத்த சொல்லு. அந்த கரகோஷத்தை போட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு. advise her to take the tablets on time. advise her not to take the tablets on time. அவளை சரியான நேரத்துக்கு மாற்ற எடுக்க வேணான்னு சொல்லு. ஓகே, அப்படியே நெகட்டிவாக மாறுது. எப்போ டூக்கு முன்னாடி ஒரு நாட்டை மட்டும் போட்டான். சொல்லி பாருங்கள். ஐ அட்வைஸ்டு ஹிம் நாட் டு மீட் மீ. என்னை வந்து பார்க்க வேணான்னு சொன்னேன். ஓகே, ஐ ஆஸ்ட் ஹிம் டு மீட் மீ. என்னை வந்து பார்க்க சொன்னேன். ஐ ஆஸ்ட் ஹிம் நாட் டு மீட் மீ. என்னை பார்க்க வேண்டான்னு சொன்னேன். மீனா ஆஸ்ட் மீரா டு டேக் அ பாத். மீனா ஆஸ்ட் மீரா நாட் டு டேக் அ பாத். குளிக்க வேண்டாம் என்று மீனா மீராவை சொன்னால், கேட்டுக்கொண்டால். ஐ வில் இன்ஃபார்ம் தெம். ஐ வில் ஆஸ்க் தெம் டு கால் யூ. நான் அவங்களும் உங்களை கூப்பிட சொல்கிறேன். I will inform them not to call you. I will inform them not to
டார்ச்சர் யூ. ஓகே, ஐ வில் இன்ஃபார்ம் தெம் நாட் டு டிஸ்டர்ப் யூ. இது உன்னை தொந்தரவு செய்ய இல்லாட்டி உன்னை துன்புறுத்த வேண்டாம்னு நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஓகே மக்களே, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே சரி, ஹோம்ஒர்க் போயிடலாங்களா? ஹோம்ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சினாரியோ சொல்லிட்டு ஹோம்ஒர்க் போயிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க. உங்களோட மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, நீ வந்து இந்த வேலையை செஞ்சிருன்னு வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. ஓகே, அந்த ப்ராஜெக்டை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கொடுக்குறாரு, சரி வாங்கின உடனே என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சூப்பர் சார், எக்ஸலன்ட் சார் அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த வேலையை கொடுத்தவர் எப்படி யோசிப்பார், என்ன மாதிரி திங்க் பண்ணுவார்? இதை அப்படியே நினச்சிட்டு இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு வாங்க. நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சில ஹோம்ஒர்க்கை கொடுக்குறேன். அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணாமல் சூப்பர் சார், கிரேட் டீச்சிங் சார், எக்ஸ்ப்ளனேஷன் வெல் சார்ன்னு சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் வந்து என்னை பாராட்டுறீங்க, நான் சொல்லி கொடுத்து புரியுதுன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் அதை விட எனக்கு எது தெரியுமா சந்தோஷம், நீங்கள் இந்த வேலையை செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட நீங்கள் இந்த ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் இதில் வந்து பர்ஃபெக்ட் ஆயிட்டிங் அப்படிங்கிறத எனக்கு அது சொல்லுது, அதில் நான் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். புரியுதுங்களா? அதனால் ஹோம்ஒர்க்கு தயவு செய்து பண்ணுங்கள். ஓகே ரைட். 3 சென்டென்ஸ். கமலாவை நேரமாக சமைக்க சொல்லு. நான் ஒரே ஒரு வாக்கியம் தான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். கமலாவை நேரமாக சமைக்க சொல்லாத. நான் கமலாவை சமைக்க சொல்லுவேன். நான் கமலாவை நேரமாக சமைக்க சொல்ல மாட்டேன். எல்லா வகையிலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? பட் இப்போ இந்த ஹோம்ஒர்க்குக்கு இந்த 3 மட்டும் எழுதி போட்டுருங்க. ஓகே, அவளை மரத்துக்கு அடியில் நிற்க வேணாம்னு சொல்லு. ஓகே, அவளை மரத்துக்கு அடியில் நிற்க வேணாம்னு சொல்லு. நான் மாணவர்களை ஸ்டூடெண்ட்ஸை விளையாட வேண்டாம் என்று சொன்னேன். நான் ஸ்டூடெண்ட்ஸை விளையாட வேண்டான்னு சொன்னேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் வெல் ஆஸ் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டைமுக்கு உங்களை வந்து சேரும். அண்ட் ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ அ ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.